நெல்லை மாவட்டம் வண்ணார்பேட்டை அருகே பொதுமக்களுக்கான இடத்தை போலியாக பட்டா வழங்கிய மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் வண்ணார்பேட்டை அருகே பொதுமக்களுக்கான இடத்தை போலியாக பட்டா வழங்கிய மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பாளையங்கோட்டை தாசில்தார் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், தற்போது மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? நிச்சயமா நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே உள்ளது ஆரோக்கியநாதபுரத்தில் 74 ஏக்கர் அப்பகுதி உள்ள விவசாயிகளுக்கு சொந்தமான நிலமாகும். இதில் வெறும் 25 ஏக்கர் நிலத்தை மட்டும் ஒரு தனியார் நிறுவனம் என்பது வாங்கியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மீதமுள்ள 49 ஏக்கர் நிலத்தையும் அந்த பகுதியில் உள்ள அந்த தனியார் நிறுவனம் என்பது வேலி போட்டு கூறப்படுகிறது. இது அனைத்து நிலங்களுக்கும் தமிழக அரசு அந்த நிறுவனத்திற்கான பட்டாவும் வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த நிலத்தை பட்டா வழங்கிய தமிழக அரசை கண்டித்தும் பாளையங்கோட்டை தாசில்தார் மற்றும் தலைமை நிலைய சர்வேரை கண்டித்து தற்போது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மன்னார்பேட்டை செல்லப்பாண்டி சிலை அருகே இது காலவரையற்ற காத்திருப்பு போராட்டமாக இன்று முதல் அந்த கிராமத்தை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்களும் மற்றும் பொதுமக்களும் அந்த போராட்டத்தை துவங்கியுள்ளார்கள். இந்த போராட்டத்தின் போது 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் பங்கேற்றுள்ளார்கள். தங்கள் நிலத்தை தங்களிடம் ஒப்படைக்கும் வரை இதே இடத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவது எனவும் முடிவு செய்துள்ளனர். இந்த போராட்டத்தின் போது தமிழக அரசை கண்டித்தும் வருவாய்த்துறையை கண்டித்தும் தங்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்திற்கு தமிழக அரசும் மற்றும் நெல்லை மாவட்ட நிர்வாகமும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் நாளை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நேரடியாக சென்று குடியேறும் போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.